பைபிள் சவாலின் 179வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 64 முதல் 66 அத்தியாயங்கள் தேவனுடைய பாதுகாப்பையும் அவரது வல்லமையான செயல்களையும் நன்றியுள்ள இதயத்துடன் அவரை ஆராதிக்கும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகின்றன. மறைந்திருக்கும் ஆபத்துகளிலிருந்து தேவனுடைய உதவியை தாவீது தேடுகிறார் மற்றும் தேவன் நீதிமான்களை பாதுகாப்பார் என்று நம்புகிறார். இந்த சங்கீதங்கள் தேவனுடைய வல்லமை, விசுவாசம் மற்றும் தனது மக்களிடையே செய்த அதிசய செயல்களின் மகத்துவத்தையும் கொண்டாடுகின்றன. தேவன் ஜெபங்களை கேட்டு உதவிக்கான அழுகைகளுக்கு பதிலளிக்கிறார் மற்றும் பூமி எங்கும் ஸ்தோத்திரிக்கப்பட தகுதியானவர் என்பதை நாம் நினைவுகூர்கிறோம். சோதனைகளும் பரிசோதனைகளும் நிறைந்த நேரங்களிலும் அவரை நம்புகிறவர்களை பலப்படுத்தி சுத்திகரிப்பதே அவரது நோக்கமாக இருக்கிறது. எல்லா காலங்களிலும் அவரது நன்மையையும் விசுவாசத்தையும் உணரும்போது ஆராதனை இயல்பான பதிலாக மாறுகிறது. இன்று நன்றியும் நம்பிக்கையும் சந்தோஷமான ஸ்தோத்திரமும் நிறைந்த இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 179 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 64 to 66 highlights God's protection, mighty works, and the joy of worshipping Him with thankful hearts. David speaks about seeking God's help against hidden dangers and trusting that the Lord will defend the righteous. These psalms also celebrate the greatness of God displayed through His power, faithfulness, and miraculous works among His people. We are reminded that God hears prayers, answers cries for help, and deserves praise from all the earth. Even through trials and testing, His purpose is to strengthen and refine those who trust in Him. Worship becomes a response to recognizing His goodness and faithfulness in every season. Let us begin today with hearts full of gratitude, trust, and joyful praise before the Lord. சங்கீதம் அதிகாரம் 64. Psalms chapter 64. வசனம் 1. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். Verse 1. To the chief musician, a psalm of David. Hear my voice, O God, in my prayer. Preserve my life from fear of the enemy. வசனம் 2. துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். Verse 2. Hide me from the secret counsel of the wicked, from the insurrection of the workers of iniquity. வசனம் 3. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல் கூர்மையாக்கி. Verse 3. Who whet their tongue like a sword, and bend their bows to shoot their arrows, even bitter words. வசனம் 4. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடிதியில் அவன் மேல் எய்கிறார்கள். Verse 4. That they may shoot in secret at the perfect. Suddenly do they shoot at him, and fear not. வசனம் 5. அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். Verse 5. They encourage themselves in an evil matter. They commune of laying snares privily. They say, Who shall see them? வசனம் 6. அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. Verse 6. They search out iniquities. They accomplish a diligent search. Both the inward thought of every one of them and the heart is deep. வசனம் 7. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். Verse 7. But God shall shoot at them with an arrow, suddenly shall they be wounded.
வசனம் 8. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள். Verse 8. So they shall make their own tongue to fall upon themselves. All that see them shall flee away. வசனம் 9. எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். Verse 9. And all men shall fear, and shall declare the work of God, for they shall wisely consider of his doing. வசனம் 10. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். Verse 10. The righteous shall be glad in the Lord, and shall trust in him, and all the upright in heart shall glory. சங்கீதம் அதிகாரம் 65. Psalms chapter 65. வசனம் 1. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். Verse 1. To the chief musician, a psalm, and song of David, praise waiteth for thee, O God, in Zion, and unto thee shall the vow be performed. வசனம் 2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். Verse 2. O thou that hearest prayer, unto thee shall all flesh come. வசனம் 3. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர். Verse 3. Iniquities prevail against me, as for our transgressions, thou shalt purge them away. வசனம் 4. உம்முடைய பிராகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். Verse 4. Blessed is the man whom thou choosest, and causest to approach unto thee, that he may dwell in thy courts. We shall be satisfied with the goodness of thy house, even of thy holy temple. வசனம் 5. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும். நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். Verse 5. By terrible things in righteousness wilt thou answer us, O God of our salvation, who art the confidence of all the ends of the earth, and of them that are afar off, upon the sea. வசனம் 6. வல்லமையை இடைகட்டிக் கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி. Verse 6. Which by his strength setteth fast the mountains, being girded with power. வசனம் 7. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். Verse 7. Which stilleth the noise of the seas, the noise of their waves, and the tumult of the people. வசனம் 8. கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் களிகூர பண்ணுகிறீர். Verse 8. They also that dwell in the uttermost parts are afraid at thy tokens. Thou makest the outgoings of the morning and evening to rejoice. வசனம் 9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். Verse 9. Thou visitest the earth, and waterest it. Thou greatly enrichest it with the river of God, which is full of water. Thou preparest them corn, when thou hast so provided for it. வசனம் 10. அதின் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதின் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். Verse 10. Thou waterest the ridges thereof abundantly. Thou settlest the furrows thereof. Thou makest it soft with showers.
Thou blessest the springing thereof. வசனம் 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. Verse 11. Thou crownest the year with thy goodness, and thy paths drop fatness. வசனம் 12. வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. Verse 12. They drop upon the pastures of the wilderness, and the little hills rejoice on every side. வசனம் 13. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. Verse 13. The pastures are clothed with flocks. The valleys also are covered over with corn. They shout for joy. They also sing. சங்கீதம் அதிகாரம் 66. Psalms chapter 66. வசனம் 1. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். Verse 1. To the chief musician, a song, or psalm. Make a joyful noise unto God, all ye lands. வசனம் 2. அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். Verse 2. Sing forth the honor of his name, make his praise glorious. வசனம் 3. தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமையை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். Verse 3. Say unto God, how terrible art thou in thy works! Through the greatness of thy power shall thine enemies submit themselves unto thee. வசனம் 4. பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். சேலா. Verse 4. All the earth shall worship thee, and shall sing unto thee. They shall sing to thy name. Selah. வசனம் 5. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். Verse 5. Come and see the works of God, he is terrible in his doing toward the children of men. வசனம் 6. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். Verse 6. He turned the sea into dry land. They went through the flood on foot. There did we rejoice in him. வசனம் 7. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார், அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சேலா. Verse 7. He ruleth by his power forever. His eyes behold the nations. Let not the rebellious exalt themselves. Selah. வசனம் 8. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்குஞ் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். Verse 8. O bless our God, ye people, and make the voice of his praise to be heard. வசனம் 9. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். Verse 9. Which holdeth our soul in life, and suffereth not our feet to be moved. வசனம் 10. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். Verse 10. For thou, O God, hast proved us. Thou hast tried us, as silver is tried. வசனம் 11. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். Verse 11. Thou broughtest us into the net, thou lidst affliction upon our loins. வசனம் 12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். Verse 12. Thou hast caused men to ride over our heads. We went through fire and through water, but thou broughtest us out into a wealthy place. வசனம் 13.
சர்வாங்க தகனபலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். Verse 13. I will go into thy house with burnt offerings. I will pay thee my vows. வசனம் 14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்குச் செலுத்துவேன். Verse 14. Which my lips have uttered, and my mouth hath spoken, when I was in trouble. வசனம் 15. ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகனபலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். சேலா. Verse 15. I will offer unto thee burnt sacrifices of fatlings, with the incense of rams. I will offer bullocks with goats. Selah. வசனம் 16. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்குச் செய்ததைச் சொல்லுவேன். Verse 16. Come, and hear, all ye that fear God, and I will declare what he hath done for my soul. வசனம் 17. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். Verse 17. I cried unto him with my mouth, and he was extolled with my tongue. வசனம் 18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்குச் செவி கொடார். Verse 18. If I regard iniquity in my heart, the Lord will not hear me. வசனம் 19. மெய்யாய் தேவன் எனக்குச் செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். Verse 19. But verily God hath heard me, he hath attended to the voice of my prayer. வசனம் 20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக. Verse 20. Blessed be God, which hath not turned away my prayer, nor his mercy from me. பைபிள் சவாலின் 179வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று உண்மையாக தேவனை தேடுகிறவர்களை அவர் விசுவாசமாக பாதுகாத்து கேட்டு பலப்படுத்துகிறார் என்பதை கற்றோம். தேவன் நமது வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றையும் நினைவுகூரும் போது ஆராதனை மேலும் ஆழமாகிறது என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. சிரமங்களும் சோதனைகளும் இருந்தாலும் அவரது விசுவாசம் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி தாங்கிக் கொள்கிறது. தினமும் அவரை நம்பி நன்றியுள்ள இதயத்துடன் தொடர்ந்து ஸ்தோத்திரிப்போம். தேவனை கௌரவித்து செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது விசுவாசத்தை புதுப்பித்து சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் இதயத்தை நிரப்புகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது நன்மையையும் வல்லமையான செயல்களையும் கொண்டாட ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்களுக்கு அதிக உற்சாகத்தை கொடுத்தது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 179 of our Bible challenge is complete. Today we learned that God faithfully protects, hears, and strengthens those who seek Him sincerely. These Psalms remind us that worship grows deeper when we remember all that God has done in our lives. Even through difficulties and testing, His faithfulness continues to guide and sustain us. Let us continue to trust Him daily and praise Him with thankful hearts. Every moment spent honoring God renews our faith and fills our hearts with peace and joy. Each day is another opportunity to celebrate His goodness and mighty works. Which truth from today's reading encouraged you the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.